தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகளின் செயல்பாடுகள் எப்படி பார்க்கிறார்கள் என பல மாவட்ட மக்களின் கருத்து. திமுகவின் போதைப் பொருள் கொள்கை, குறிப்பாக மதுக்கடைகளை மக்கள் ரொம்ப வெறுக்கிறார்கள். அடுத்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை மட்டும் செய்கிறார்கள் என ஆதங்கமான பதில் வருகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு இருக்கிறது. நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு ஓட்டு போடாத மாற்றுக் கட்சியினர் கூட 2026 நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான காரணங்களும் நிறைய. அதிமுகவில் நிலவும் நிலையற்ற தன்மை மற்றும் திமுக அரசின் செயல்பாடு இன்மையும் மற்றும் கனிம வள கடத்தல், பல துறைகளிலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அதற்கு சான்றாக தினமும் வரும் செய்திகளில் காணலாம். இப்படி பல காரணங்களாலும் நாம் தமிழரின் உயிர் ஓட்டமான செயல்பாடுகளாலும் மக்களால் பெரிதும் விரும்பப்படுகிற கட்சியாக மாறிவிட்டது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக மற்றும் தேசிய கட்சிகளுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தகுதியான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என மக்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஏற்ப மண்ணுக்காகவும் மலைவளம், மணல், மரங்கள், விவசாயம், குறிப்பாக வருங்கால இளைஞர் நலன் கருதி செயல்படும் ஒரே கட்சியாகவும் திகழ்கிறது. மற்றும் குமரி மாவட்ட மலைகளுக்காக போராடிய ஒரே கட்சியும் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து மக்கள் மனதில் இடம் பிடித்து வருகிறது.